यस्यापत्पत्ति जनाप्यहंतरोः यत्रुत्तमन्येषिक विचारितोरणम् स्तम्भेवदारस्तम्भं कश्मीरसंघं चरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कब्दार्कित्यकेशरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाश्री ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं कामवैजयन्ती विभूषणं वसुदेवसुतं देवं कप्तशानुगुरमर्दनं देवकी परमानन्दं तुष्टं वन्दे जगद्गुरुम् लीलातुङ्गस्तनगिरिः सोक्तं कृष्णम् आराध्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमैपद्यावयन्ति दोःसृष्ठायां सरसिनिर्विघ्नं व्यापलात्कृत्यकृते गोदादस्यै नाम इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவையல் புதுவையாண்டாள் அரங்கருக்கு பல விருப்பாவை பல்வதியம் இந்திசையா பாடி கொடுத்தாள பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்குடையே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கை என்னை விதியந்த நின்மார்க்கும் நாம் கடவா வண்ணமே நல்கு. திருப்பாவ ஒரு ஆச்சரியமான வாசகங்கள். ஆண்டாள் ஸ்ரீபெல்லிபுத்தூர்ல இந்த பாவை நோன்பு என்பதாக இருந்து இந்த பாசங்களை நமக்காக அருளியிருக்காத. இத பாவை பாவை அப்படின்னா என்ன அப்படின்னா, பாவைனாக்க நோன்பு நோக்கிறது பாவை அப்படின்பா. திரு என்பது அதனுடைய சிறப்பு சொல்றது. திருப்பாவை அப்படின்னா இந்த நோன்பு நோக்கும் விதத்தை சிறப்பாக சொல்றது. அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத சொல்றது. இது திருவாய்ப்பாடியில கண்ணன் கிருஷ்ண பகவான் எழுந்திருந்த போது, அதாவது தாவர யோகம் கடைசியில அங்க அந்த சமயத்துல அங்கிருந்த ஆயிரவள பெண்கள் சின்ன சிறுமிகள் அனுஷ்டித்த பழமையான நோன்பு அப்படின்பா இத. அதனாலதான் தொல்பாவை அப்படிங்கிறா இத. இன்னொரு அர்த்தம் பாவைனாக்க கவி கவிதை அப்படின்னு சொல்வாங்க. இதை பாவை அப்படின்னா கவி. இது கவிதை தான் திருப்பாவைங்கிறது. பாசுரம் நாம சொல்றோம் நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்துல. இது கவிதைகள். இத ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றது இந்த ஆட்சியர் சிறுமிகள் ஆயிரவாடியில, அதாவது கோப கன்னிகைகள் நோன்பு நோற்ற விதத்தை பாகவதம் சொல்றது. ஹேமந்தே பிரதேமாசி அந்த பிரதிகுமாரியாக தேலூர் அபிஷ்யம் உத்யானாக காத்யாயனஸ்யஸ்தினகிருதம் புஷத்யுத்யாய கோத்ரை நோத்ரைஹ ஸ்வை சோன்ய மத் பாகவஹ கிருஷ்ணமுஸ்ஸே ஜஹுர்யாம்த்யஹ காளிந்த்யம் ஸ்நாது மன்மகம் ஆப்லுத்யாம் வனி காளிந்த்ய ஜலாந்தே ஜோதிதேவினே கிருத்வா புதிக்ருதிம் தைவி மானார்ஜம் திருபசைகதி தத்ரகாளிம் சமானாத்யோ பூயான் நந்த சுதப்பதி. பாகவதம் சொல்றது ஸ்ரீமத் பாகவதம். என்னன்னா ஹேமந்த் ருது, ஹேமந்த் ருது. அதுல இது பிரதம மாசம்ங்கிறது முதல் மாசம். இது மார்கழி மாசம். ஒரு வருஷத்துக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 6 ருதுக்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். வசந்த ருது, கிரீஷ்ம ருது, வருஷ ருது, சரத் ருது, ஹேமந்த் ருது, சிசிர ருது அப்படின்னு 6 ருதுக்கள் இருக்கு. ஒவ்வொரு ருத்துவிலையும் 2 மாசங்கள் வரும். இந்த ஹேமந்த ருதுவுக்கு மார்கழி தை 2 மாசங்கள். சம்ஸ்கிருதத்துல மார்கழி மாசத்துல தருள் மாசம் அப்படின்பா. இந்த மார்கழி மாசத்தோட தட்சிணாயனம் முடிகிறது. தை மாசத்திலிருந்து உத்தராயணம் ஆரம்பம். சூரிய பகவான் தை மாசத்துல ரதசப்தமி அன்னைக்கு தெற்கிலிருந்து வடக்கு திரும்புறார். அதனால அது உத்தராயணம் ஆரம்பம் இருந்து இந்த ஹேமந்த ருதுவுல மார்கழி மாசத்துல முன்பனி காலம் அப்படின்பா. முன்பனி காலம்னா பனி ராத்திரி ஆரம்பிச்சிடும். ராத்திரில இருந்து பனி கொட்டிட்டே இருக்கும். இந்த கொற்ற பனியில உஷன் காலத்துல வெடிகாலம்புற 4:30 மணி, அதாவது நம்ம மணிக்காலத்து சொல்ற போது 4:30 மணிக்கு எழுந்திருந்து காளந்தி நதியில, அதாவது யமுனைக்கு போயிரு ஸ்நானம் பண்ணி தானம், பூஜை, தியானம், மௌனம், ஜபம் இவை எல்லாத்தையும் செஞ்சு காத்தியாயதி விரதத்துல இருந்து கிருஷ்ணனே நமக்கு பதியாபரணம் அப்படின்னு இந்த 1000 சிறுமிகள் வேண்டிக்கிற நோன்பு இது. ஸ்காந்தமார்க்க சீஷ்ட மகாத்மியம் சொல்றது இத. ஒரு மாசம் முடிய நடக்கிற விரதம் இது. வடதேசத்துல ஒரு
மாசம் ஒரு மாசம்னா வடக்கெல்லாம் என்ன அப்படின்னா அவளுக்கு பௌர்ணமியில இருந்து பௌர்ணமி ஒரு மாசம் அப்படின்னு அவ கணக்குது. இங்க கோதாபிராட்டி பகவான் அவ வராக அவதாரம் பண்ணார். அந்த சமயத்துல பூமி பிராட்டிக்கு உபதேசம் பண்ணார். வராக ஜன்மஸ்லோகத்தை சொன்னார். அத அந்த பூமி பிராட்டியினுடைய அவதாரமா இருக்கிற கோதா பிராட்டி இந்த பூமி தாயினுடைய குழந்தைகள் நம்மளுக்கு தமிழ்ல பாசன்களா சொல்றா. வராக ஜன்ம ஸ்லோகத்தை பாசன்களாக 30 பாசன்களா சொல்லியிருக்கா அப்படின்னு பெரியவா சொல்வா. இத பெரிய பிராட்டி மகாலட்சுமி தயாதேவி, பூமி பிராட்டி ஆண்டாள், கோதா சமாதேவி. சமாதான சமிப்பவள். எவ்வளவு குற்றம் பண்ணியிருந்தாலும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அவள் மடியில் வாழ்ந்து கொண்டே செய்யும் குற்றங்களை மன்னிப்பவள். நாம பூமியில இருக்கோம், பூமியில குடையிறோம், பூமியில பாதாள வரைக்கும் போறோம், இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறோம். அப்படி இருந்தாலும் நம்ம சமிக்கிறாளாம் பூமி தேவி. அதனால்தான் கோதாஸ்துதியில சுவாமி தேசிகன் சொல்ற போது ஸ்ரீ விஷ்ணு சுத்த குலந்தன கல்பவல்லி ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்திர யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாபிவான்யாம் கோதாமனஸ்ய சரணக சரணம் பிரபத்தியே அப்படிங்கிற விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் அவருடைய குலத்துக்கு இந்த ஆண்டாள் கற்பக கொடி அப்படிங்கிறார். இந்த கற்பக கொடி ஹரிச்சந்திரன் மனம் அப்படின்னு போல இருக்க, ஹரிச்சந்திரன் மனம் போல இருக்கிற ரங்கநாதனை கல்வி இருக்காயோ. இவள் பூமி பிராட்டின் அவதாரம். சாட்சாத் க்ஷமாங்கிற சுவாமி தேசிகன் சாட்சாத் இவளே க்ஷமாதேவி. கருணை என்கிற குணத்தால் மற்றொரு கமலை, கருணை என்கிற குணத்தால் என்ன இவள் மற்றொரு கமலை, மற்றொரு ஸ்ரீதேவி, மற்றொரு பெரிய பிராட்டியா இருக்கா கோதாதேவி. இந்த கோதாதேவியோட திருவடிகளில் புகழ் இல்லாத அடியேன், வேற எந்த விதமான எனக்கு வழி கிடையாது, நான் சரணமா அடைகிறேன் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். இப்படிப்பட்ட கோதை பெரிய கோதா பிராட்டி ஆண்டாளுடைய பாசுரங்கள் இந்த 30 வரப்போற நாட்கள் நம்ம அனுபவிக்க போறோம். இதுல ஸ்திரீகளை பத்தி சொல்ற போது ஸ்திரீகளை பெரியவா எப்படி எடுத்திருக்காங்கன்னா இவெல்லாம் சாமானிய அதிகாரிகள் எடுத்திருக்கா. அதாவது புருஷாளுக்கு நிறைய நியமங்கள் இருக்கு. இந்த மாதிரி நியமங்கள் எல்லாமும் கிடையாது. அவளுக்கு திரிகால சந்தியாவந்தனம் கிடையாது, ஹோமம் பண்ண வேண்டாம், யஜ்யம் பண்ண வேண்டாம். ஆற்றுக்காரர் பக்கத்துல இதெல்லாம் அவர் செய்யற போது பக்கத்துல அவ இருந்தாலே போதும், கூட இருந்தாலே அவளுக்கு போதும். ஆராதனை திருவாதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆத்துல புருஷா இல்லாத சமயத்துல சாலக்கிராம பெட்டியை திறந்து சாலக்கிராம பெருமாளை தொடாமல் பழமும் பாலும் கண்டோர்களை பண்ணினால் போதமானது. இவ்வளவு ஸ்ரீகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம், இவ்வளவு சுலபமான வழியை சொல்லி கொடுத்திருக்கார். இப்படிப்பட்ட ஸ்திரீகளுக்கு புருஷாளுக்கு கிடைக்காத புருஷார்த்தங்களை எல்லாம் பகவான் கொடுத்து அருள்கிறான் அப்படிங்கிறான். இதுக்கு உதாரணம் சொல்ற போது ஸ்ரீமத் ராமாயணத்துல சபரி விருத்தாந்தத்தை உதாரணமா சொல்வார். அங்க கண்டகாரத்துல ரிஷிகள் நிறைய பேர் இருக்கா. அவ யஜ்ஞம் பண்றா, ஹோமம் பண்றா, நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்றாங்க. எதுக்கு? பகவானுடைய திருவடிகளை அடையணும் அப்படின்னு ரிஷிகள்லாம் பண்றா, மகரிஷிகள்லாம் பண்றா. ஆனா சபரி ராமனுடைய வருகைக்காக காத்திருக்கா. ராமன் வரான் ஆச்சாரியன் சொன்னார், ராமனுடைய வருகைக்காக காத்துன்னு சொல்லி ராமன் லட்சுமணன் கூட பரணசாதிக்க வந்த உடனே தான் சேவிச்சு வச்சிருந்த பழங்களை எல்லாம் கொடுத்து அவனாலேயே மோட்சம் அடைகிறான். சுவாமி தேசிகன் ரகுவீரத்தை சொல்ற போது அவன் மகிமம் முனிஜன பஜமுஷித ஹிருதய அருஷ சபரி மோட்ச சாட்சி பூதா அப்படிங்கிற சுவாமி தேசிகன் பழுதே இல்லாத தன்னுடைய ஆச்சாரியர்களின் அனுகிரகத்தால அஜானம் நீங்கி போச்சவளுக்கு சபரிக்கு அப்படிங்கிற அதுக்கு அவ மோட்சத்துக்கு போறா. அந்த மோட்சத்துக்கு போறதுக்கு ஹே ராமா நீ சாட்சியா இருக்க அப்படிங்கிற சுவாமி தேசிகன் ரவி விருக்கத்துல கேட்கலாம். என்ன சுவாமி ஆரண்யத்துல இவ்வளவு மகிழ்ச்சிகள் காலத்துல ஸ்நானம் பண்றா, சந்தியம் பண்றா, சந்தியாவந்தனம் பண்றா, ஹோமம் பண்றா, ஜபம் பண்றா, இவத்தை செய்றாளே அவளுக்கு இல்லாத மோட்சம் சபரிக்கு மோட்சமா அப்படி கேட்கலாம். ஆனா சபரி மோட்சத்துக்கு போனா அப்படின்ட்டு ராமபிரானை சாட்சிக்கிறார் சுவாமி தேசிகன். தன்னுடைய லோகத்துக்கு வைகுண்டத்துக்கு சபரியை அனுப்பிச்சதுக்கு தானே சாட்சியாக ராமன் இருக்கிறான். இவன் சத்தியசந்தன்,
பகவானை சாட்சி என்ன, அதுக்கப்புறம் வேற யாரா மறுத்து சொல்ல முடியுமா அப்படின்னு பெரியவாதை பத்தி சொல்வா. இப்படி ஸ்திரீகளுக்கு புருஷார்த்தங்களை கொடுத்து அருள்வதால தேவர்களும் ரிஷிகளும் கூட என்ன செய்யறார், நாமளும் ஸ்திரீகளா பிறந்து தன்னோடு கலந்து விளையாடும்படி நடந்து கொண்டானா கிருஷ்ணன். இவனை எல்லாரும் ஆசிரியக்க தானே வழிகாட்டியாக அவதாரம் செய்கிறாள் பூமி பிராட்டி. பகவான கிருஷ்ணனை எல்லாரும் ஆசிரியக்கணுங்கிறதுக்காக தானே வழிகாட்டியாக இருந்து அவதாரம் பண்ணி நமக்கு வெற்றி சொல்றார் பூமி பிராட்டி. எப்படி கோதா பிராட்டியாக அவதாரம் பண்றார், சங்க தமிழ் மாலை 30 சொல்றார், இது உலகத்துக்கு சொல்றா, நம்மளுக்கு எல்லாம் சொல்றா. இப்போ இந்த நல்லந்தரியில நிலைச்சு நடந்தாக்க பலன் கிடைக்கிறது நிச்சயம் அப்படிங்கிறார். இதெல்லாம் தான் ஆழ்வார்கள்லாம் என்ன செய்யறார், தன்னுடைய 4000 திவ்ய பிரபந்தத்துல பார்க்கிற போது நாயகிக்கு நாயகா பாவத்துல உருகி இருக்கார், பகவான் நினைச்சு உருகி இருக்கார். நம்மாழ்வார், திருமங்கி ஆழ்வார், உப்பாவுடைய நாயகி நாயக பாசுரங்கள் ரொம்ப பிரசித்தம். சுவாமி தேசிகனும் அப்படித்தான் பல ஸ்லோகங்களை பண்ணியிருக்கார். வேதங்கள் பகவான சொல்ற போது முக்கியமானது புருஷசூத்தம் சொல்றது அவன் ஒருவன் தான் புருஷன், அவன் பகவான் ஒருவன் தான் புருஷன். மீதி பிரம்ம ருத்ராதி தேவர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள், மனுஷர்கள் எல்லாரும் ஆண் உடை அணிந்த ஸ்திரீகள் அப்படிங்கிறது. இப்படி சொல்ற போது நாயகி நாயகா பார்ப்போம் அப்படின்னாக்க நமக்கும் பகவானுக்கு எப்படிப்பட்ட உறவு அப்படின்னு சொல்ற போது மகிழ்ச்சிகள் எடுத்திருக்கா. என்ன எடுத்திருக்கான்னா, நமக்கும் பகவானுக்கும் 9 விதமான உறவு அப்படின்னு எடுத்திருக்கா. 9 விதமா உறவு இருக்கு. நவவித உறவு அப்படிங்கிறார். பகவான் அவன் பரமாத்மா, பகவான் நாம ஜீவாத்மாக்கள், பகவானுக்கு அடங்கின பகவானுக்கு கைங்கரியம் செய்கிற ஜீவாத்மாக்கள் நாம. பகவான் எஜமானன், நாம் அவனுக்கு வேலையாட்கள். 2வது 3வது பகவான் பிதா அப்படின்னா நாமெல்லாம் அவனுக்கு புத்திரர்கள், நல்ல புத்திரிகள். பகவான் ஆச்சாரியன் அப்படின்னா 4வது பகவான் ஆச்சாரியன் அப்படின்னா நாம அவனுக்கு சிஷியர்கள். பகவான் பக்தி அப்படின்னா நாம பத்திரிகள். பகவான் போக்தானா 6வது அனுபவிப்பவன், பகவான் அனுபவிப்பவன் அப்படின்னா நாமெல்லாம் போக்கியம் அனுபவிக்கப்படுபவர்கள் நாம. பகவான் ரட்சிப்பவன் 7வது பகவான் ரட்சிப்பவன் அப்படின்னா நாமெல்லாம் பகவானால் ரட்சிக்கப்படுபவர்கள். பகவான் நியமிப்பவன் அப்படின்னா நாம பகவானால் நியமிக்கப்படுபவர்கள். பகவான் சேஷி அப்படிங்கிறார் அப்படின்னா நாம பகவானுக்கு சேஷப்படுவர்கள். இந்த மாதிரி 9 விதமான உறவு நமக்கு பகவானுக்கும். இந்த உறவுகள் அதனால்தான் தாயார் திருப்பாவையில சொல்ற போது உறவே நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது அப்படிங்கிறார். இந்த உறவை ஒழிக்க முடியாதுங்கிறார். 28ஆம் பாசம் வர போது இவருடைய வியாக்கியானத்தை நம்ம பார்க்கலாம். பகவான் கிருஷ்ணாவதாரத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் அது. விசுரர் மாளிகையில போற அங்க போய் அவன் விற்றல் கொடுக்கிற ஆகாரத்தை சாப்பிடுற துரியோதனை கேட்கறானா, எங்களெல்லாம் விட்டு விற்றல் கொடுத்த உனக்கு சாப்பிட்டியே அப்படின்னு கேட்கறானா கிருஷ்ணனை. அதுக்கு பகவான் கிருஷ்ணன் சொல்றாராம், சுத்தம் பாகவதாசியன்னம், பாகவதோத்தவர்கள் உங்க சேஷம் இருக்க அதை விட சுத்தமானது எதுவும் கிடையாது அப்படிங்கிறார் கிருஷ்ணன் துரியோதனுக்கு. அதாவது பாகவத சேஷம் இதை சாப்பிட்டா பாவத்தை செய்ய கூடியத கெட்ட எண்ணம் அது கூட போயிடுமா. பாகவத சேஷத்துக்கு அவ்வளவு ஏற்றம் சொல்றார். இல்ல இதுல பரம பாகவதர் அவருக்கு அந்த பெருமை கிடைச்சது. இதுதான் சுத்தம் பாகவதாசியானம், சுத்தம் பாகீரதீஜலம், சுத்தம் விஷ்ணு பரத்யானம், சுத்தம் ஏகாதசி விரதம் அப்படிங்கிற சோழம் இருக்கு. என்ன செய்யறோம்? கங்கை யமுனை கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. நதிகளை தீர்த்தா பண்ற போது இது மாதிரி தியானம் பண்ணி தீர்த்தா பண்றோம். கங்கை ஜல லாப கனிகா பீதா, கங்கையில போய் நிறைய தீர்த்தத்தை சாப்பிட்டாக்கா கூட ஆச்சமனம் பண்ண தீர்த்த கொஞ்சம் சாப்பிட்டாலே அதுவே பரம பாவனம். கங்கா ஜலம் நம்ம அப்படிப்படி பரம பாவனம் ஆக்கிறோம். கங்கை தீர்த்தத்துக்கு அவ்வளவு சொல்றா பெருமை. விஷ்ணுபத தியானம் நல்ல
இனிமையான வாக்கு வேணும்னா விஷ்ணுபதத்தை தியானம் பண்ணு அப்படிங்கிறது. ஏகாதசி விரதம் இருக்க அது எல்லாத்தையும் சுத்தமாக்குறது. ஏகாதசி விரதம் இப்படி உயர்வா எல்லாத்தையும் சொல்லிட்டு போறது. இதுல நாம பார்த்தோம் இந்த 9 உறவுகள்ல பகவானுக்கு நமக்கு 9 உறவுகள்ல அவன் பத்தினி, நாம் பத்தினிகள்ல பார்த்தோம். பத்தினியாளர்கள் பதிகிடம் எப்படி இருக்கணும்? பாதிவிரயத்துடன் இருக்கணும், பாதிவிரத்தோடு இருக்கணும். அப்படி பத்தினியாக நாம் பகவானிடம் பாதிவிரத்தை இருக்கணும்னு சொல்ற. இத போதா பிராட்டி நமக்கு சொல்லி கொடுக்கிறார். எப்படின்னா, போதா பூமி பிளந்து கொண்டு மேலே வந்தவள் அப்படின்னு அர்த்தம் சொல்றார். பூமியால் அழிக்கப்பட்டவள், நல்ல வாக்கை அளிப்பவள் அப்படின்னு அர்த்தம் சொல்றாருக்கு. இன்னொன்று தமிழ்ல போதை அப்படின்னா புஷ்பமாலைக்கு போதைன்னு பேரு. இவோ நிறைய இந்த மாதிரி பாசனங்களை சொல்லி பகவானுக்காக பாமாலையா சாத்தினா, துளசி மாலையை பண்ணி சாத்தினா. இப்படி அர்ச்சாவதார எம்பெருமான்கிட்ட ஈடுபட்டு அந்த எம்பெருமானையே தாம் இட்ட வழக்காக நடந்து கொள்ளும்படி நடந்தாள். ஆண்டாள் சொல்றபடியெல்லாம் கேட்டாள் ரங்கநாதன். தான் இட்ட வழக்காக நடந்து கொள்ளும்படி நடந்து செய்தார். அதனாலதான் இவ ஆண்டாள் பேர் இவளுக்கு அப்படிங்கிறாங்க. எம்பெருமானே ஆண்டாள் அச்சாவதார அழகத்துல அந்த அழக பேரழகளை ஆழ்ந்தவள். அதனாலும் இவள் ஆண்டாள். இப்படின்னு ஆண்டாள் பல விதமான அர்த்தங்கள் சொல்றா. திருவாய்ப்பாடியில 1000 சிறுமிகள் ஹேமந்த் ருதுவில மார்கழி மாசத்துல பொழுது குடியேற்றத்துக்கு முன்னாடியே எழுந்திருந்து ஒன்னா சேர்ந்து புறப்பட்டு கைகோத்து கொண்டு கீதங்களை பாடிட்டு நதியில போய் திருசாமாடி கிருஷ்ணன் தான் பதியா வரணும்னு காத்தியாயினி விரதம் 30 நாளும் அழிச்சிச்சார். அது துவாபர யுகம். ஆனா இந்த கலியுகத்தை ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆயிரப்பாடியா ஆக்கிண்டார். தானே ஒரு கோப கன்னிகையா மாத்திண்டா தன்னை. தன் வயசோட இருக்கிற சிறுமிகள் எல்லாம் ஒன்னா சேர்த்தா. மார்கழி மாசம் முழுக்கும் விடிகாலம்பர எழுந்திருந்து மோன் முறுக்கிறார். இப்போ அந்த அதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எழுதியிருக்கான வடபுறம் கோயிலுடைய அவனையே கண்ணனா கிருஷ்ணனா பாவிக்கிறார். அவன்கிட்டயே சரணாதி பண்றான். இந்த திருப்பாவது 30 பாசனங்களும் அருளி சொல்லி பகவான் சரணாதி பண்றானாம் இந்த ஆண்டாள் பிராட்டி. இந்த திருப்பாவைங்கிறதுக்கு நான் சொல்லுவா. திருப்பாவை அப்படிங்கிறார். ஸ்ரீ தசகமான பாவை, 3 பத்துக்கள் உள்ள பாவை, 30 பாசங்கள் கொண்ட பாவை திருப்பாவை. 3 10 பிரிச்சுகிறார். இது தத்துவத்திரயத்தை சொல்கிறது அப்படின்பா. இதெல்லாம் உள்ளார்ந்த அர்த்தங்கள். இதெல்லாம் தத்துவம், இதம், புருஷார்த்தம், இந்த 3 சொல்றது. 30 பாசனங்கள்ல முதல் 10 பகவானுடைய திருநாமங்களை சொல்லு அப்படிங்கிறது முதல் 10 பாசனம். 2வது 10 பாசனங்கள் அவருடைய திருவடிகளை அர்ச்சனை பண்ணு அப்படிங்கிறது. 3வது 10 பாசனம் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணு பகவான்கிட்ட அப்படின்னு சொல்றது. எப்படிப்பா பிரிச்சு சொல்லுவாங்க. தத்துவம், இதம், புருஷார்த்தம். சுவாமி தேசிகன் பிரபந்த சாரத்துல சொல்ற போது வெளிவிட்டூர் ஆடிப்பூரம் திருமகளால் நேயப்புடன் திருப்பாவை பாடைந்தும் நீ உரை ஐவசங்கள் பாமாலை ஆயமுகள் உடன் ஒன்றும் அன்புடனே அடியேனுக்கள் செய்தியே அப்படிங்கிற சுவாமி தேசிகன் பிரபந்த சாரத்துல திருப்பாவை பாட்டு 6 5ங்கிற பிரிச்சுக்கிறார். முதல் 5 அப்படின்னா அவர் சுவாமி தேசிகன் சொல்றது அப்படின்னா முதல் 5ங்கிற முதல் 5ல எப்படி நோக்கணும், நோன்பு எப்படி செய்யணும் அப்படின்னு முதல் 5 பாசனத்துல சொல்றா. 2ஆம் 5 பாசனத்துல கிருஷ்ணன்ட்ட பிரேமம் ஆசையா இருக்கிற 1000 திருப்பிகளை எழுப்புறா. 2வது 5 பாசனத்துல 3வது 5 பாசனங்கள்ல கிருஷ்ணன்ட்ட பிரேமமா இருக்கிற பெரும் குலத்தில் பிறந்த பெரிய கனிகள் எழுதுறான். பணக்கார பெண்கள் எல்லாம் எழுப்புறாளா, கனிகள் எல்லாம் எழுப்புறாளா 3வது 5 பாசுரத்துல. 4ஆம் 5 பாசுரத்துல கண்ணனுடைய திருமாளிகளை போய் அங்க இருக்கிற கோயிலை காப்பான் ஆரம்பிச்சு நப்பீர்னை பிராட்சி வரைக்கும் எழுப்புறான் 4வது 5 பாசுரத்துல. 5வது 5 பாசுரங்களையும் கண்ணனை எழுப்புறது, தங்கள் பிரார்த்தனையை கண்ணன்ட்ட சொல்றது, இதெல்லாம் சொல்றார். 6வது 5 பாசுரத்துல பிரார்த்தனைகள் என்னங்கிறத சொல்றாங்க.
சொல்ற 6:5 அப்படிங்கிறது அர்த்தம் வியாக்கியானம் பண்றாங்க. இந்த மாதிரி ஆண்டாள் அவதரித்து நாராயணனே பரதத்துவம் என்பதை எல்லாருக்கும் புரியும்படியா திருப்பாவையில சொல்றார். இந்த திருப்பாவை 30 பாசங்கள் உள்ளர்த்தம் சுவாபதேசம் ஆச்சாரியர்கள் நிறைய சொல்லிருக்காங்க. பத்தி ஆண்டாள் 6வது 15வது பாசனம் வரைக்கும் 10 பாசனங்கள் ஆழ்வார்கள் எழுப்புவதாக சொல்றார். சுவாபதேசத்துல சொல்வா இதெல்லாம் ஆழ்வார்கள் எழுப்புனாங்க. சில ஆச்சாரியர்கள் சொல்றா பத்திரியங்களை சொல்றது இது அப்படின்னு சொல்வா. இத 6வது பாசனம் நாயகனாய் நின்ற அது மனச சொல்றது அப்படின்பா. இந்த மாதிரி நிறைய வருது விஷயங்கள் இருக்கு. போக போக நம்ம அனுபவிக்கலாம். உள்ளத்தையும் குரு பரம்பரையில சொல்ற போது காஞ்சி தேவபெருமாள்கிட்ட 6 வார்த்தைகள் திருக்கட்சி நபிகள் காஞ்சி தேவபெருமாள்கிட்ட வாங்கி அதை உடையவருக்கு உபதேசிக்கிறார். அதுபடி பார்த்தா முதல் 5 பாசுரங்கள் நானே பரபிரம்மம், உலகங்கள் மற்ற எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படிங்கிறாராம். 2ஆம் 5 பாசுரம் பகவானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் உண்மையில் வேறுபாடு உண்டு. 3வது 5 பாசுரம் பகவானை அடைய உபாயம் சரணாகதி அப்படிங்கிறார். 4வது 5 பாசுரம் பகவானிடம் சரணாகதி செஞ்சுட்டார், அந்திம ஸ்மிருதி இல்லாவிட்டாலும் பகவான் காப்பாற்றுவான் அப்படிங்கிறார். 5ஆம் 5 பாசுரம் சரீரத்தை விட்டுட்டாக்க பரமபதம் தான். 6வது 5 பாசுரம் பெரிய நம்பிகளை ஸ்ரீ உடையவர் ஆச்சாரியனாக அடைய வேண்டும். இதெல்லாம் சுவாபதேசத்தில் குரு பரம்பரை பிரபாவத்தில் வருது. இதெல்லாம் இந்த 6 அர்த்தங்களும் ஒவ்வொரு 5 பாசனங்களிலும் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லுவான். இதை தவிர இன்னும் ஏதாவது இந்த 30 பாசனங்களை எவ்வளவு வியாக்கியானம் பண்றா. நம்ம பெரிய வாழ்க்கைலாம் வியாக்கியானம் பண்ற போது இந்த சுவாபதேசத்தை அப்படி அருமையா சொல்லியிருக்கா. முதல் 10 பாசுரங்கள் அஷ்டாட்சரத்தை சொல்றது, 2வது 10 பாசுரங்கள் துவயத்தை சொல்றது, 3வது 10 பாசுரங்கள் சரம ஸ்லோகத்தை சொல்றது அப்படிப்பா. இப்படி இத ஆண்டாளுடைய பெருமையும் ஆண்டாளுடைய திருப்பாளுடைய அது ஆச்சரியமான பெருமையும் ஒருவாறு கொஞ்சம் பார்த்தோம். இல்ல இப்போ ஆண்டாளுடைய தனியன் இது பராசரப்பட்ட அருளியது. இது ஸ்தனகிரி தனி சூக்தம் உத்போக்த கிருஷ்ணம் ஆராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதஸ் சிரம் அத்தியாபயந்தி சோசிஷ்டாயாம் திரசினிகளிதம் யாவலாத்ய புங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. இதுக்கு சுருக்கமா அர்த்தம் சொல்லிடுறேன். தனியனுக்கு இதெல்லாம் தனியனு பேரு. தனியன் அப்படின்னா பெருமையை சொல்றது அப்படின்னு சொல்வார். இந்த தனியனை பத்தி தனியாக ஒரு விவரமா எழுதிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தனியனும் யாராக அருளப்பட்டது எதை பத்தி சொல்றதெல்லாம் எழுதிட்டு இருக்கேன் தனியா உண்டா. இது பராசரப்பட்ட ஆண்டாளை பற்றி சொல்ல தெரியுது. கண்ணன் நீலாதேவி நப்பின்னைய அவதாரம். இந்த கிருஷ்ண அவதாரத்துல நப்பின்னைய அவதாரம். அவன் அடைச்சதுக்கு கிருஷ்ணன் தூங்குறானா. கோதா பிராட்டி தன்னுடைய தோழிகளோட அவனை போய் இருப்பிடத்துக்கு போய் வேதங்கள் உபனிஷத்துக்கள் உபதேசிக்கிற சேஷி பாவத்தை சொல்றாளான். போய் தான் சூடி கொடுத்த துளசி மாலையில் கட்டுண்ட அவனை அனுபவிக்கிறாள். இப்படிப்பட்ட கோதா பிராட்டியை பலமுறை நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறார் பராசரப்பட்டர். நந்தகோபன் விஷ்ணுடைய தாபனார். நந்தகோபுடைய மைத்துனன் கும்பன். அவனுடைய நிறைய பசுக்கள் காளைகள் நிறைய இருக்கு, செல்வமா இருக்குது. அவனுடைய பெண் நப்பின்ன அவ்வளவு அழகு அவளுக்கு. அவற்றை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மதம் பிடித்த 7 காளைகளை அடக்கி கிருஷ்ணன் நப்பினையை அவளை அடைவதற்காகவே மதுராவை விடுத்து போகிறதுக்கு வந்தா நப்பினிய கல்யாணம் பண்ணிக்காகவே அவன் மதுராவை விட்டு எல்லாரும் மைக்ரோஃபோனை மியூட் பண்ணிக்கோங்க. அந்த நப்பினிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவே மதுராவை விட்டு அவன் போகிறதுக்கு வந்தானா. அப்படிப்பட்ட கிருஷ்ணனை
பலமுறை நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறான். பரமபதம் பகவானுடைய நித்திய வாச இடம், அது நித்தியமா வாசம் பண்ற இடம். அங்க மகாலட்சுமி, பூமி தேவி, நீலாதேவி, இவர்களுக்கெல்லாம் புருஷகார பூஜை, இவர்களுக்கெல்லாம் புருஷகார பூஜையா இருக்கா. நமக்கு மாத்திரம் பெரிய பிராட்டி புருஷகார பூஜை இல்ல. பூமி பிராட்டுக்கும் அவதான், நீலாதேவிக்கும் அவதான். கிருஷ்ணாவதாரத்துல பூமி பிராட்டியாகிய ஆண்டாள் நீலாதேவியின் அம்சமான நப்பினையை புருஷகார பூஜையாக ஆக்கி கிருஷ்ண நமஸ்காரம் பண்றாளாம். இதெல்லாம் பராசரப்பட்டவருடைய தனியர் உள்ளிய விசேஷமான அர்த்தங்கள். உத்போக்கிய கிருஷ்ணம் அப்படிங்கிறார். அப்படின்னா கிருஷ்ணம் என்ன? கிருஷ்ணம்னாக்க பூமிக்கு ஆனந்தத்தை அளிப்பவள் கிருஷ்ணம். உத்போக்கிய கிருஷ்ணம், கிருஷ்ணன் என்று கிருஷ்ணம் அப்படிங்கிறார். அப்படின்னா பூமிக்கு ஆனந்தத்தை அளிப்பவள். நான் பூமாதேவியின் அம்சமான அவதாரமாக போதை எனக்கு ஆனந்தத்தை அளிக்க எழுந்திருப்பையாக அப்படின்னு நமஸ்காரம் பண்றாளாம் கிருஷ்ணன். இந்த தனியனை அவருடைய பட்ட உச்சி விளக்கரிய கூட்டுக்கால் கட்டிட்டு மேல் தாண்டி வாசனை வருது. அதை மனசுல வச்சுட்டுதான் இந்த தனியனை அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்வாருக்கு. ஆராத்தியம் ஸ்வம் அப்படின்னா சேஷி, அவன் எஜமானன், நாம் சேடர்கள், நாம் அவருக்கு சேடபூதர்கள், அடிமைகள், தாசர்கள். இருந்தாலும் ஜீவாத்மாக்கள் நாம உலக விஷயங்கள் ஈடுபட்டு இந்த மாதிரி அதாவது அவன் சேஷி, நாம் சேஷபூதர்கள் அப்படிங்கிறத மறந்துவிட்டு ஆகாரப்படுறோம். அகங்காரம் நிறைய இருக்கு. நமக்கு பாகவத சேஷத்துவம், ஆச்சாரிய சேஷத்துவம் முக்கியம். பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய கைங்கரியம் தான் பகவான் சந்தோஷப்படுறான். யோகிகள் ரிஷிகள்லாம் பல காலம் தபஸ் பண்ணாலும் அடைய முடியாத பகவானுடைய திருவடிகளை அடையறதுக்கு ஆச்சாரியன் உபதேசம் பண்ணி நமக்கு வழிகாட்டுறான். யோகிகளுக்கோ உபாசிப்புகளுக்கோ கட்டுப்படாத கண்ணன் யசோதையுடைய கயிற்றுக்கு கட்டுப்பட்டான். ஆண்டாளுடைய துளசிய மாலையால் கட்டுப்பட்டான். இந்த கட்டு பாசக்கட்டு இல்ல, இந்த கட்டு எக்காலத்திலும் யாராலும் நீக்க முடியாதது அப்படிங்கிறார். நாம பற்பல நமஸ்காரங்கள், எல்லா நமஸ்காரங்களும் சொல்றேன். சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட தண்ட பிரணாமம், அஷ்டாங்க பிரணாமம், அஞ்சலி, இப்படி எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படிங்கிறார். இந்த தனியல்ல கோதா பிராட்டியிடம் பலமுறை செய்கிறேன் அப்படிங்கிறார். நாம் இந்த சோகத்தை சொல்லிவிட்டு முதல் மாசத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம். முதல் மாசத்தோட அடுத்த தனியல் இருக்கு. அனவையல் புதுமையாண்டாள் அரங்கிற்கு பல்லு திருப்பாவை பல்வதையும் இந்த செய்யால் பாடி கொடுத்தாள் பாவாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு. அன்னப்பறவைகள் அங்கு நடமாடிட்டு இருக்க ஸ்ரீமுல்புத்தூர் இந்த கஷேத்திரத்துல ஆண்டாள் ரங்கநாதனுக்கு பல்லு திருப்பாவை நன்கு ஆராய்ந்து அருடைய திருப்பாவை அப்படிங்கிற புகழ்பெற்ற பல்பதிகமான நற்பாமாலை, 3 பதிகங்கள் கொண்ட நல்ல பாசுரங்களால் ஆன பாமாலை, இந்த பிரபந்தத்தை இன்னிசையால் பாடி கொடுத்தாள். பற்பல ராகங்களோடு பாடி பகவானுக்கு அர்ப்பணித்தாளாம். பூமாலை சூடி கொடுத்தாள். பூ அப்படின்னா துளசி பூ, துளசி மாலை, பகவானுக்கு உகந்த துளசியால் மாலை தொடுத்து அதை தான் அணிந்து அழக பார்த்து அப்புறம் பகவானுக்கு சூடுவதற்காக கொடுத்தாளாம். பெண்கள் பொதுவா மல்லிகை, முல்லை இந்த மாதிரி மலர்கள் தான் ரொம்ப விரும்பி அதை மாலையா போட்டுப்பா. இங்கு கோதா பிராட்டி பகவானுக்கு உகந்த துளசியை மாலையாக ஆக்கி அதை தான் சூடி பிறகு அதை களைந்து பகவான் சூடுவதற்காக கொடுத்தாளாம். அவளை சொல்லு அப்படிங்கிறார். கோதா பிராட்டி ஸ்தோத்திரம் பண்ண அப்படிங்கிறார் உயிரக்கொண்டாருடைய இந்த தனியன். ஆண்டாள் பாமாலை பூமாலை இரண்டையும் சமர்ப்பித்தாள். அந்த பிராட்டி ஸ்தோத்திரம் செய் அப்படிங்கிறார் உயிரக்கொண்டார். இது 2வது தனியன். 3வது தனியன் சூடி கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி அருள வல்ல வல்வளையார் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதிகின்ற நிம்மாற்றம் நாம் கடவா வண்ணமேதல்கு. துளசி மாற்றியை சூடி அப்புறம் அதை களைந்து பகவானுக்கு சூட கொடுத்தவள். சூடி கொடுத்த சுடற்குடி அப்படிங்கிறார். சுடற்குடினா மின்னல் குடி அப்படின்னு அர்த்தம். தொல்பாவை பாடி அருள வல்ல வல்வளையாய் தொன்மையான மிகவும் பழமையான நோன்பை விரதத்தை சொல்கிற திருப்பாவையை பாடி அவை அனைவரையும் ஆசீர்வதிக்கும் வல்லமை பெற்ற பல வகையான வளையல்களை அணிந்தவள். பாடி அருளவல்ல பல் வளையாய் வேங்கடவர்க்கு என்னை விதி என்று நீ திருவேங்கடத்தை வசிக்கிற ஸ்ரீனிவாசனுக்கு என்னை அடிமையாக செய்ய நாச்சியாத்தின் சொல்ற. நீ
இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இந்த வழி, இந்த பிரகாரம் இருக்க நாங்கள் மீறாது இருக்க மாதிரி இந்த வழியை விட்டு நாங்க மீறக்கூடாது. நீ போட்டு கொடுத்த பாதை இதுல நாங்க மீறக்கூடாது. அந்த மாதிரி மீறாம இருக்கிற மாதிரி எங்களையும் மகமாரிடம் நெருங்கி இருக்குமாறு உபகாரம் பண்ணு அப்படிங்கிற இந்த தனியன்ல. முதல் தனியன்ல ஆண்டாள்கிட்ட பல முறை நமஸ்காரம் இருந்தார். இந்த தனியன்ல சீனிவாசனுக்கு அடிமை என்று சொன்ன ஆண்டாள் அப்படியே நம்மையும் அனுகிரகிக்க வேண்டுகிறாள் அப்படின்பா. கோதாபுராட்டி கோபகன்னிகை ஆக்கி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆயிரபாடியா பாவிச்சு, அங்க இருக்கிற திருமுக்குளத்தை யமுனை நதியா பாவிச்சு, படபத்திர சாயியை கிருஷ்ணனாக கண்ணனாக பாவித்து, அங்க இருக்கிற சிறுமிகள் எல்லாம் ஆயிரகுல சிறுமிகளாக பாவிச்சு அனுபவித்து சொன்ன பாசனங்கள் இந்த 30 பாசனங்களும். இங்க ஆயிரகுல சிறுமிகள் கண்ணனையே சுற்றி வந்தார்களாம். பெரியவர்கள் எவ்வளவு சொல்லியும் கேட்கல. பொறுத்து பார்த்த அந்த பெரியவர்கள்லாம் என்ன செஞ்சாலும் சிறுமிகளை வீட்டிலேயே அணைச்சி வச்சிடலாம், போகாதே அப்படின்னு விட்டு. மழை தான் பெய்ஞ்சிட்டு இருக்கோம், மாதம் மாதிரி பெய்யும் மழை. ஆனா இந்த மாதிரி பெரிய மாதிரி இந்த சிறுமிகளை அடைச்சி வச்சோம்னா மழை பெய்யலையாம். மழை பெய்யாதானே புல்கள் இருக்கும், நிலம் செழிப்பா இருக்கும், பசுக்கள் புல்லை சாப்பிடறதுக்கு பாலை கொடுக்கும். பால் தானே விளைகளுக்கு முக்கியம், ஜீவனம் அது. அதுக்கிட்டே நாள மழை இல்லை நாள பெரியவா யோஜனை பண்ணானா பெரியவாள்லாம் மழையை வேண்டி ஆயிரம் சிறு பெருமைகள்லாம் கூப்பிட்டு கடனை நீங்க பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவளே சொன்னாலாம் பெரியவர்கள். போகிறப்ப 1000 சிற்பிகள்லாம் அப்போ ரோமனூருக்கு ஆரம்பித்தார்கள். உசற்காலத்தில் எழுந்திருந்து தூக்குகளை எல்லாம் எழுப்பி நந்தகோபன் திருமாளிகைக்கு போய் எல்லாருமாக கண்ணனை எழுப்புறார். இதர கோதாபுராட்டி தன்னையே ஒரு கோபியாக பாவித்து 30 நாட்களும் பாவி நோன்பு ஆரம்பிச்சு, பாவி நோன்புக்கு பறை வேண்டும் என்று கண்ணனை வேண்ட ஆரம்பிச்சு, கடைசியில் பறை என்பதா பறை என்னன்னா எற்றைக்கும் எழுத்து விளைவிக்கும் குற்றமே யாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு தடாதி பண்றா. இதுதான் பறைங்கிறா, இதுதான் திருப்பாவை. முதல் பாசனம். மார்கழி திங்கள் மதிலே தன்னாளால் நீராட போதுவினோ நெருளியே சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்கள் ஊர்வேல் கொடுந்துழிலன் அந்தகோவன் குமரன் ஏறார்ந்த கண்டி யசோதை களஞ்சிங்கம் கார்வேரி சங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே வரை தருவான் ஆரோர் புகழப் படித்தேரோரம்பாவாய் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்கள் செல்வம் அறிவு இவெல்லாம் நிறைஞ்சிருக்கிற கோகலத்துல இருக்கிற செல்வம் செழிப்பும் விளைஞ்சும் பெற்ற பெண்களே அப்படிங்கிறார். ஏரிழையார் உயர்ந்த ஆபரணங்களை அறிந்தவர்களே. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மார்கழி மாசத்துல பூர்ண சந்திர உதயம் நல்ல சுபதனத்தில பூர்வேல் கொடுந்துழிரன் அந்தகோபன் குமரன் கூர்மையான வேலை உடைத்து வச்சிருக்கான். கடுமையான தொழிலை செய்கிற ஆயிரகுலத்தின் தலைவனவன் நந்தகோபன், அவனுடைய பிள்ளை நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்டி யசோதை களஞ்சிங்கம் அழகான கண்களை உடையவள் யசோதை பிராட்டியின் சிங்கக்குட்டி இளைய சிங்கம் அப்படிங்கிறார். கார்மேரி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நந்தகோபன சொன்னார். அடுத்தது யசோதையை சொல்றார். அடுத்தது கார்மேரி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் நேரை உண்ட மேகத்தை போல நிறம். அவனுடைய திருமேனி நீரை உண்ட மேகம், நீருண்ட மேகம் போல இருக்கான். சிவந்த கண்கள். அது எப்படி? சூரியனையும் சந்திரனையும் மொத்த திருமுகத்தை உடையவன். கதிர் மதியம் போல் முகத்தான். நாராயணனே நமக்கே வரை தருவான். அப்படிப்பட்ட சிவன் நாராயணனே, நாராயணனான கண்ணனே, அவனை சரண் என்று அடைந்த நமக்கே படை என்கிற வாத்தியத்தை கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம் சொல்றா. இதுக்கு பாரோர் புகழப்படிந்து உலகத்தார் புகழும்படி வெச்சும்படி இந்த நோர்பில் இறங்கி நீராட போதுவினோ ஸ்நானம் செய்யறதுக்கு விருப்பம் முடிவுகளை வாருங்கள் கூப்பிடுறார். போதுவினோ விருப்பத்துடன் வாருங்கள், விருப்பம் இல்லாத வரமாட்டாங்கிறா, ஆசையோட வாருங்கள்ங்கிறா. சிறந்த மாதம் மார்கழி மாசம், தட்சிணாயனத்துல சிறந்த மாதம், கடைசி மாசம். அது மிருகசீருஷம். மார்கழிக்கு மிருகசீருஷம் ஒரு பேர் உண்டு. இப்படி வைதிகர்களை போல கோதை பேசுறாளாம். சங்கல்பம் பண்றா, நீராட்டத்துக்கு சங்கல்பம் பண்றா.
கண்ணனுக்கு கைங்கரியம் செய்வதில் ஆசை மிக்கவர்கள் இவர்கள். இளமை ததும்பும் ஆயர் சிறுமிகள். கண்ணனை அவன் தகப்பன நதகோப்பன் வேல் ஆயுதம் எடுத்து காப்பாத்துறான் கண்ணனை. தன் குமாரனை பார்த்து பார்த்து மகிழ்ச்சியால் ஒளிரும் கண்களை பெற்று இருக்கிறாள் யசோதை. அவன் கண்ணன் நீருண்ட மேகம் போல நிறத்துல அந்த நிறத்தோட இருக்கான். கண்கள் செந்தாமரை திருமுகம் போல சூரிய சந்திரனை போல இருக்கு. இந்த கண்ணன் யாரு? அந்த நாராயணனே இந்த கண்ணன். நாம் இவனை குறித்து நோன்பு இருந்தா நமக்கு வேண்டியதை அவன் கொடுப்பான். என்னென்ன குணம் எல்லாத்தையும் கொடுப்பான். உலக மக்கள்லாம் நம்ம புகழ்ந்து நம்மளை ஸ்தோத்திரம் பண்ணுவா. விருப்பம் உள்ளவர்களே இது இருந்தாலே தகுதி தான். ஆசை ஒரு மாதிரி நோம்பு இருக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தாலே அதுவே உங்களுக்கு குவாலிபிகேஷன் தான், தகுதி தான். இதுவே செல்வம் தான். அதனால் செல்வ சிறுமியர்கள் கூப்பிடலாம். விருப்பம் விருப்பம் என்ற தகுதியே போதுவீர் நீங்கள் செல்வம் மிகுந்த சிறுமிகள் நீராட வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறான். தேவர்களுக்கு தட்சிணாயனம் ராத்திரி நேரம். தட்சிணாயனம் 6 மாசம். மார்கழி மாசம் வச்சு பின் இரவு, அதாவது பிராம முகூர்த்த வேலை. நாம சொல்ற பிராம முகூர்த்தம் சொல்ல வேண்டியனும் காலம்பர வேலைன்னு. அந்த மாதிரி தேவர்களுக்கு மார்கழி மாசம் பிராம முகூர்த்த நேரம். இந்த சமயத்துல உச்சித்து தெளிவா இருக்கும். இந்த சூழ்வேளையில நல்ல நேரத்துல நீராட வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுறார். இதுக்கு சுவாபதேசமா சொல்ற போது மார்கழி திங்கள் அதிலே இந்த நாளால் நீராட போதுவி மார்க சீர்ஷம் என்று சொல்லப்படுகிற மாதம். மார்க்கம்னா வழி, சீர்ஷம்னா தலையாய வழியானது. தலையாய வழி முக்கியமான வழின்னு அர்த்தம். முதன்மையான மார்க்கம் அர்த்தம். அதாவது பிரபத்தி என்பது முதன்மையான மார்க்கம். வைஷ்ணவர்கள் அவர்கள்லாம் பிரபத்திங்கிறது முக்கியமான மார்க்கம். பகவானை அடைய பிரபத்தி மார்க்கத்தில் இழிய விரும்புபவர்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்றார்கள் சுவாபதேசம். பகவானை அடைவதற்கு பிரபத்திங்கிற மார்க்கத்தில் ஆசை உள்ளவர்களே போதுமினும் நேரிலேயே அப்படிப்பட்ட ஆத்ம குணங்களை உடையவர்களே சீர்கொள்ளும் ஆய்பாடி செல்வ திரும்பியர்கள். இந்த இடம் ஆய்பாடி பகவானின் கல்யாண குணங்கள்ல திளைப்பவர்கள் இருக்கிற பூமி இது. எப்ப பார்த்தாலும் பகவானுடைய கல்யாண குணங்களே சொல்லிட்டு பாடலாம், அதுலயே அனுபவிச்சுட்டு பாடலாம். இந்த பூமியில பகவத் பக்தி என்கிற குண அனுபவத்தை அப்படிப்பட்ட செல்வத்தை பெற்றவர்கள். பகவத் பக்திங்கிறது என்னது? அந்த குணம். அந்த குணமே செல்வமா இருக்கிறவா, செல்வத்தை போல இருக்கிறவா இவர். பூர்வேல் உடந்துயிரன் அம்பகோவன் குமரன். கூர்மையான சங்கல்பத்தை உடையவன். நாம் செய்த பாவங்களை அழிப்பவன். ஆனந்த ஸ்வரூபன். பிரம்மாவுக்கு வேதங்களை உபதேசித்தவன். நித்திய யுவா. அப்படிப்பட்ட பகவான் சுவாபதேசம். அப்படிப்பட்ட பகவான் நாராயணன். ஏறார்ந்த கண்ணி யசோதை அலைஞ்சிங்கம். அழகான வைச்சித்தியமாலை அணிஞ்சவன். நமக்கு ஆனந்தத்தை கொடுப்பவன். நமக்கு பகைவர்களை அழிப்பதில் இளமையானவன். சுவாபதேசம் சொல்ற இதெல்லாம் உள்ளர்த்தம் சொல்றாரு இந்த பாசனத்துக்கு. கார்மேரி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான். முன்னாடி சொன்ன மாதிரி வீருண்ட மேகம் போன்ற திருமேனி, சிவந்த தாமரை போன்ற கண்கள். இந்த கண்களில் சூரியனும் சந்திரனும் ஒரு சேரி இருக்கும் போன்ற முகத்தை உடையவன் நாராயணனே. இவன் யாரும் இருந்த கிருஷ்ண அவதாரம் இருக்கான இவன் தான் நாராயணன். இந்த நாராயணனே நமக்கே சரணம் என்று அடைகின்ற நமக்கே படை என்கிற மோட்சத்தை ஆனந்தத்தை கொடுப்பவன். ஆரோர் புகழ படிந்து ஆசிரியர்களை காக்கின்ற கடமை இருக்கு அவனுக்கு. அதாவது தன்னை அந்நியர்களை காப்பாற்றுகின்ற கடமை உள்ளவன் கண்ணன். அது கிருஷ்ணன். இப்படிப்பட்ட கண்ணனை நம்மை காத்து ஆரோர் புகழபடி இருப்பவன். பகவானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கிற யாரா இருக்கோ அவெல்லாம் வசிக்கிறோம் இந்த திவ்ய தேசத்துல. பகவத் கைங்கரியத்தில் ஈடுபட்டு ஆக்கிறதுக்கு சிறுமிகளை போல பாவனை செய்பவர்களும் ஆத்ம குணங்கள் நிறைந்து இருப்பவர்களான சேதவர்கள், அதில் செல்வர்களே எல்லாமே பகவான் என்கிற குளிர்ந்த புத்தியை கொடுக்கிற இந்த நல்ல நேரத்துல சிறந்த உபாயமாகிய பிரபத்தியின் மார்க்கம் நீராட்டம். அதான் இது நீராட்டம் தான். பிரபத்தியின் இடிய விரும்புவர்கள் கூர்மையான வேலை போல தன் சங்கல்பத்தில் உறுதியாகவும் நாம் செய்த பாவங்களை அழிப்பவனும் அருள்
வைத்திய மாலை அணிந்தவனும் நமக்கு ஆனந்தத்தை கொடுப்பவனும் பாவம் போன்ற மிருகங்களை ஓட்டுவதில் சிங்கம் போன்றவனும் நீருண்ட மேகம் போன்ற நிறமுள்ளவனும் செந்தாமரை கண்களை உடையவனும் அதாவது சூரிய சந்திரர்களை கண்களாக உடையவன் இப்படிப்பட்ட கிருஷ்ணனாக அவதரித்தவனும் ஸ்ரீமன் நாராயணனே பிரபத்தி செய்த நம்மிடம் கடமை தவறி குற்றமாக மீட்டு பறிவுடன் நமக்கு பறை என்கிற மோட்ச ஆனந்தத்தை தருவான் அப்படிங்கிறார். இந்த பாசுரம் அஷ்டாட்சரத்தை குறிக்கிறது அப்படின்பா உள்ள அர்த்தம் இருக்கு. இந்த பாசுரம் திவ்ய தேசங்கள் சொல்ற போது இந்த பாசுரம் பரமபதம் என்கிற திவ்ய தேசத்தை குறிக்கிறது அப்படின்பா. இதனுடைய தொடர்ச்சி மறுபடியும் பார்க்கலாம். ஸ்ரீ மகாலட்சுமியா சமேத ஸ்ரீ பரமபதநாதாய பரபிரம்மணே நமஹ. வாழ்வோர் பூர்வான் நலபக்தர் வாழ்வோர் ஆறு மலைகள் ஓதுவோர் வேத